மந்த சிங்கம் லியோவின் கதை. கனவுகள் இருந்தாலும் சோம்பேறித்தனம். லியோவுக்கு பெரிய கனவுகள் இருந்தன, ஆனால் தூங்குவதையே அதிகம் விரும்பினான் லியோ. நண்பர்களின் முயற்சி. அவனது நண்பர்கள் நேரத்தை பயனுள்ளதாக செலவழித்து கற்றார்கள். முயல் குதிக்கின்றது, கிளி பாடுகிறது, குரங்கு ஓவியம் வரைகிறது. முயல் சொன்னது, முயற்சிதான் முன்னேற்றம் என்று. விளையாட்டுகள், சிரிப்பு மற்றும் தங்க நட்சத்திரங்களுடன் ஒரு வேடிக்கை நிறைந்த போட்டி தொடர்ந்திருந்தது. ஆனால் யார் வெல்வார்கள்? தனது தந்திரங்களுடன் குரங்கு, தனது வேகத்துடன் முயல், அல்லது தனது பாடல்களுடன் கிளி? எல்லாரும் ஆர்வத்துடன் இருந்தனர். லியோவோ வழக்கம் போல் மரத்தடியில் படுத்து கிடக்கிறான், சோம்பேறித்தனமாக. லியோ சோகமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் தனியாகவும் பின்னோக்கியும் இருப்பதை உணர்ந்தான். இதை உணர்ந்த லியோ தனக்குள்ளே கூறிக்கொண்டான், நான் மெதுவாக இருக்கலாம், ஆனால் நான் நிச்சயம் வளரப்போகிறேன் என்று. லியோ ஓவியம் வரைகிறான், கயிறு குதிக்கிறான், புத்தகம் படிக்கிறான். நண்பர்கள் உற்சாகமாக கை கொட்டுகிறார்கள் லியோவிற்கு. ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் என்று உணர்ந்து கொண்டான் லியோ. சோம்பேறித்தனம் போய் சுறுசுறுப்பாகிவிட்டான் லியோ. லியோவின் நண்பன் கிளி சொன்னது, வாவ், லியோ எவ்வளவு முயற்சி செய்கிறான் என்று. அன்று காட்டில் நடந்த போட்டியில் லியோ தங்க பதக்கம் வென்றான். நண்பர்கள் வாழ்த்துகிறார்கள். சோம்பேறித்தனம் இன்றைய நாளையும் நாளைய தினத்தையும் சிரமமாக்கும். முயற்சி நம்மை பிரகாசிக்க செய்யும், நட்சத்திரமாக மாற்றும் என்று உணர்ந்து கொண்டான் லியோ. சோம்பேறித்தனம் கனவுகளை அழிக்கும், முயற்சிதான் வெற்றியை உருவாக்கும்.